திரும்பி திரும்பி பாக்குறேன். அண்ணா கூப்பிட்டு அவ்வளவு எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி ஒடுக்கிடாம பாத்துக்கிறவ கில்லாடி பொண்ணு வெஞ்சல பாரு நெஞ்சில சரி நாங்க 2 பேரு பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சல டாபு 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 லாட்டி டையடா டாபு 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 லாட்டி டையடா ஒரு நாள் மார்கழி மாசம் ஆலங்காத்தால வீட்டு முன்னாடி காலையில் எழுந்து கோலம் போட இலக்காதல சுமந்துக்கிட்டு நான் இருந்தேன். எழுந்து பார்க்கும் போது ஜன்னல திறந்த நான் கொஞ்சம் குமரி கண்ணல பார்த்தா அவன் என்ன பார்த்தா அவளை பார்க்கிறேன். அவளுக்கு மாலை கண்ணோய் கண்ணு கண்ணு முட்டு கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி டாபு 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 லாட்டி டையடா டாபு 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 லாட்டி டையடா. சென்னை மாநகரினிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜோவரில் என்ன கிழக்கு வாங்கி கண்ணால வெறுத்து தாக்கிட்டு தேடி தேட்டலில் காதல் கோட்டை படம் பார்த்தோம். அவன் என்ன தொட்டா நான் அவளை தொடுல அவளுக்கு கொரோனாவாமாயா கண்ணு கண்ணு முட்டு கிச்சி காதல் வந்து டாபு 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 லாட்டி டையடா டாபு 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 லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி மக வந்து நின்னா முன்னாடி அவன் 2 காடு கந்துல நான் விட்ட பாரு பிடிக்கல இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலண்ணா பிடிக்கலையா? ஆமா அது விட்டான். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பதெல்லாம் கண்பிடிச்சேன் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பதெல்லாம் கண்பிடிச்சேன் ராப்பதெல்லாம் கண்பிடிச்சேன் ராணி உந்தன் கை பிடிச்சேன் ராப்பதெல்லாம் கண்பிடிச்சேன் ராணி உந்தன் கை பிடிச்சேன் மஞ்ச தேவந்து பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மஞ்ச தேவந்து பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மன்னார் குடிக்கு போயிருந்தேன் மறிக்கோளுந்து வாங்கி வந்தேன் மன்னார் குடிக்கு போயிருந்தேன் மறிக்கோளுந்து வாங்கி வந்தேன் ராமதுக்கிற திருவாரூர் தேரோட்டம் ராமதுக்கிற திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டம் ராசாதி ராப்பதெல்லாம் கண்டிருக்க ராணி உந்தன் கை பிடிக்க வாய் வாய் போட்ட மாதிரி இது எடப்பாடி சந்தையில வாங்கினது. வாங்கி தரவா காலையில் 999 ரூபா. என்னடி சொல்றேன்? ஆமா ரேட்டு நீங்களும் தொடர்றதுல காசு கேட்கறீங்களா? அம்மா எவ்வளவு காசு கேட்கறோம்? 350. அம்மா நாட்டுக்கு நாடு மகா நாடு கையரம்பர மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய என்னடி ஊர் இது? இதா சூப்பரான ஊர். என்ன ஊர்? இழுத்தடிச்சா பெட்டி ஊருக்காரங்க அடிச்சு போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன கண்ட ஊரு? பார்ச்சம்பள்ளி. பார்ச்சம்பள்ளி பார்ச்சம்பள்ளிக்கு நாடு சொன்னேன். ஏன் மாத்தி மாத்தி சொல்றேன்? பார்ச்சம்பள்ளி அங்க இருக்கு. போன் பண்ணி அம்மா பார்ச்சம்பள்ளி கிராமம் என்று சொன்னால் பார்ச்சம்பள்ளி உண்மைதான். நம்மை போன்ற நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. பொன்னாடு இந்த மாபெரும் ராஜா புண்ணிய சபையில மச்சுமே தாங்கிய பெரியவர்கள் பாடுகளி வேண்டாம் பம்மாடு சொல்லி வாங்கி தரேன். நமது அருமை தாய் உள்ளங்கள் இப்படி நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்கள் கூட்டப்பிடி கூட்டம் ஒண்ணும் குறைய சொல்ல முடியாது. வந்தோன்னா இந்த ஆறுமே காண சொட்டக்காடா இருக்குதுன்னு நினைச்சேன். அம்மா அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய செங்கவே துணை கலைமகள் நாடக சபாவின் சார்பாக ஒரு முறை முத்தான முதற்கன் வணக்கம்.
கொடுத்துட்டாரா? புண்ணிய சபையில் போன் வைக்கல. சரி பேசு. இப்பேற்பட்ட ராஜ புண்ணிய சபையிலே இன்னைக்கு என்னடி நாடகம்? இன்னைக்கா சூப்பரா நாடகமாயா? அருமையான நாடகம். அவரை பவளகொடி. எப்படி அவரை பவளகொடி கொள்ளகார மாமா அவர் தரமாட்டாரு. இப்பேற்பட்ட ராஜ புண்ணிய சபையிலே சிலப்பதிகாரத்தில் முதல் அத்தியாயமாக விளங்கக்கூடிய அதாவது வர்ணமல தபசு உண்மைதான். சிலப்பதிகாரத்திலே 4 பகுதிகள். வர்ணமலை அதாவது கோவலன் கண்ணகி மாதவி பிறப்பு உண்மைதான். இதுதான் முதல் பாகம். இன்னைக்கு அரங்கேற்றம் செய்த நாடகம் கோவலன் கண்ணகி மாதவி பிறப்பு. அதாவது வர்ணமலையாகப்பட்டவள் தவத்திற்கு செல்லக்கூடிய வர்ணமலை தபசு உண்மைதான். என்னும் நாடகத்தை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு மொத்தம் 4 ராத்திரி நாடகம். 4 ராத்திரி நாடகத்தை இன்னைக்கு முதல் ராத்திரி வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் வச்சிடலாம். அம்மா இப்படி கோவலன் கண்ணகி திருமணம் செய்வது 2வது நாடகம். சரி. நாட்டியம் ஆடுவது 3வது நாடகம். மாதவிக்கு சிலம்பு கொண்டு போய் கோவலன் பாண்டி மன்னத்தில் மடிவது 4வது நாடகம். 4ஆம் ராத்திரி உண்மைதான். சரி. இன்னைக்கு முதல் அத்தியாயமாக விளங்கக்கூடிய வர்ணமல தபசு. இப்பேற்பட்ட நாடகத்தை நான் வந்தபடியால் நான் யார், என் பேர் என்ன? சலாய். அம்மா நான் யார்? யாருங்க? என் தந்தையார் தாயார்கள் யார்? யாரம்மா? அடியே அம்மா. அம்மா என் தந்தையார் யார் தெரியுமா? இதுக்குத்தான் பக்கத்தால வரக்கூடாதுன்னு சொல்றதா? யாருங்க? என் தந்தை யாரோ முத்து செட்டியார். முத்து செட்டியார் உண்மைதான். சரி. என் தாயாரோ பவளக்கண்ணி. பவளக்கண்ணி உண்மைதான். முத்து செட்டியாருக்கும் பவளக்கண்ணிக்கும் அன்னவளுக்கு அள்ளி செல்லமாக பிறந்த என் பேர் தான் வர்ணமலை செட்டி சென்றறிவாய். வர்ணமோல செட்டிச்ச வர்ணமலை அந்த அம்மா தான சொல்லுது. வர்ணமலை. அட வர்ணமலை. அம்மா இப்படி
முத்து செட்டியாருக்கும் பவளக்கண்ணி தாயாருக்கும் இந்த வர்ணமால நான் பிறந்திருந்தாலும் கண்ணம்மா நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் அம்மா பிறந்தீங்க? நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? நானே ஒரே ஒரு ஆள் தான் நான் பிறந்தேன். எங்க அம்மா அம்மா ஓய் முத்து செட்டியாருக்கும் பவளக்கண்ணிக்கும் பிறந்த பவளக்கண்ணி பெற்றெடுத்த நாங்க 14 பேர் பிறந்தோம். 14 பேரா? 14 பேர்ல 13 பெண்கள், ஒரே ஒரு ஆண்மகன். ஒரே ஒரு ஆண்மகன். உண்மைதான். 13 பேருமே பொடுப்புலிங்க. 13 பெண்கள். அப்பா எப்படி அதெல்லாம் ஒண்ணு எனக்கு கொடுக்குறது? என்ன பண்ற வாங்கி வாங்கி ஒரு 5 கொடுத்துட்டா கூட போகுது. நான் 2 பேர் கூத்தாடுற தொழில விட்டுருவோம். எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் 2 பேர், குமராபுரி பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர். ஒன்று போய் தள்ளி விட்டுட்டு அப்படியே காய்ச்சி மேல காய்ச்சி போட்டு வாங்கிட்டு தம்புன்னு வரல. என்ன வியாபாரம் பண்ணீங்க? அப்படி ஓலே வரா ஓலே வரா. அம்மா இப்படி 13 பெண்கள் பிறந்திருந்தாலும் 13 பெண்களுக்குமே மூத்தவள் யார் தெரியுமா? இந்த வர்ணமலை நான் தான். 13 பெண்களே மூத்த பெண் நீங்கள். ஆமா 13 பெண்களுக்கு மூத்த பெண் வர்ணமலை நானாக இருந்தாலும் கண்ணம்மா செங்கமலம் எங்களுக்கு 13 பேருக்கு முன்பதாக ஒரே ஒரு அண்ணன் உண்டு. அண்ணவார் பிறந்திருக்கிறாரு. ஆமா அவர் பேர் என்ன? எங்க அண்ணன் பேரு மானேக செட்டியார். ஓ மானேக்கன் செட்டியார். சரி சரிங்க. அம்மா அப்படி மானேகனாக இருந்தாலும் கண்ணம்மா நாங்கள் எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர்கள்? நாங்களோ செட்டியார் இடத்தை சேர்ந்தவர்கள். நீங்களும் செட்டிச்சு பிள்ளையா? ஏண்டி நீங்களும் செட்டியாரா? சரி சரிங்க. அம்மா நாங்க அப்படி செட்டியார் வம்சத்திலே பிறந்திருந்தாலும் நாங்க 13 பெண்கள் பிறந்து 14ஆக பிறந்திருந்தாலும் கண்ணம்மா இரட்டு 16 வயது மங்கையான பிறகு எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கல்யாணமாயி போச்சு. போச்சு இந்த பொழப்பும் போச்சு. என்ன நினைச்சிருந்தா? சரி பிள்ளை நல்லா இருக்குது, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குது அப்படி நினைச்சு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போலாம்னு நினைச்சு இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போச்சுங்குது. அம்மா இன்னும் எருமாடு தாலியாடுக்குது. ஏண்டி இப்படி பண்ற கருமோ? இதெல்லாம் மன்னவர் கட்டியது. அட மன்னவர் கட்டினது? மன்னவர் கட்டின தாலி இந்த மாறு முட்டை தொங்கும். புண்ணியவர் கட்டின தாலி அந்த பொடக்காளி வரல தொங்குதா? மன்னவர் கட்டின தாலி மாறுவர்னு தொங்குச்சுன்னு அப்ப புண்ணீர் கட்டின தாலி பொடக்கால தானே தொங்கணும். எங்க வீட்டுல என் பொண்ணாட்டுல அப்படிதாப்பா. தண்ணூத்துக்கு போற பொடக்காலைக்கு போவா, தாலித்துக்கு அட்டாள மேல மாட்டி போட்டு தண்ணூத்தி உள்ள வந்துருவா. தாலி அப்படியே பொடக்காலே தான் கிடக்கும். அப்படி அவளுக்கு என்னைக்கு நட போறது அன்னைக்கு எடுத்து மாட்டுறான். புருஷன் என்ன நினைச்சாதானே வீட்டுக்கு போன கழுவி கழுவி குண்டாவ கழுவி ஊத்துற மாதிரியே தான் ஊத்துறான். ஐச்சுக்காரன் கூட்டிட்டு போய் தொலைய மாட்டேங்கிறான். அடியே அப்படி நான் யாரையும் ஆணையிட்டேன். அவர் எப்பேறு பெற்றவர் தெரியுமா? அடியவர் பத்தினமா பத்தினமா
அம்மா நான் யாரையும் மாலையிட்டேன். யாரம்மா மாறிட்டீர்கள்? என் மன்னவர் பேர் என்ன தெரியுமா? என்ன சாமி? அம்மா, ஓ எங்க 13 பெண்கள்ல 12 பெண்களை ஒரே இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்கள். சரி. ஆனா இந்த வர்ணமலை மட்டும் கொண்டு போய் மேல வச்சாங்க. இது மேல பரலோகத்திலயா? என்னடி? அதாவது சொத்து சுகத்துல அந்தஸ்துல அதிகமா இருக்க பெரிய இடம். அட பெரிய இடமா பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆமா பரவாயில்லையே. எங்க கொடுத்தாங்க? எங்கே? திருவள்ளூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஈசான வடக்கே வடமூலை. உண்மைதான், வடக்கே வடமூலை. ஆமா. ஈசான மூலையில திருக்கடையூர் அருகில் இருக்கக்கூடிய பூம்புகார் நகரம். பூம்புகார் நகரம். நீ தாம்மா சொல்ற. பூம்புகார் நகரில வாழ்ந்து வரக்கூடிய பூம்புகார். உண்மைதான். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய காவேரி பூப்பட்டினம். ஓ காவேரி பட்டினம். காவேரி பூ. காவேரி பூம்பட்டினம். காவேரி பட்டினம் தருமபுரி இருக்குது. அது இல்ல, அந்த பட்டினம் காவேரி பூம்பட்டினம். அம்மா, இப்படி பூம்புகார் அருகில் இருக்கக்கூடிய காவேரி பூப்பட்டினம். அந்த காவேரி பூப்பட்டினத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பெருவணிகனாகி விளங்கக்கூடிய மன்னனாமா சோட்டா செட்டியாரை நான் திருமணம் செய்தேன். அம்மா, ஆமா நான் போயிருக்கிறேன். புக்குல படிச்சிருக்கீங்க இல்லையா? நான் பள்ளிக்கூடம் பக்கம் எங்க போனேன். முத நாள் பள்ளிக்கூடத்துல கால் எடுத்து வச்சு 8 மணி போயிட்டு திரும்பி ஓடி வந்துட்டேன். 2வது நாள் போலான்னு நினைச்சு 2வது நாள் கால் எடுத்து வச்ச டீச்சர் வயசுக்கு வந்துருச்சு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்தேன். 3வது நாள் ஒரே முடிவா பள்ளிக்கூடம் போகணும்னு நினைச்சிட்டு கால் எடுத்து வச்சேன். பள்ளிக்கூடமே இடிச்சு விழுந்துருச்சு. அன்னையோட பையத்துக்கு அட்டாளி மேல போட்டு வந்தவன் தான். அதாவது காவிரி பூப்பட்டினம் பெரு வணிக நகரம். அந்த வணிக நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய செட்டியார் வம்சத்திலே பிறந்த என் மன்னன் பேரோ மாசோட்டான் செட்டியார். மாசோட்டான் செட்டியார். அப்படி மாசோட்டா செட்டியாராக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர்? அவர் எப்பேற்பட்ட செட்டியார் தெரியுமா? அரியவர் கப்பல் ஓட்டு செட்டியார்.
கண்ணம்மா ஆ. நாங்க எப்படிப்பட்ட செட்டியார் எப்பேற்பட்ட செட்டியாரு? அம்மா ஆ. கப்பலோட்டும் செட்டியார் தனிக்கடைக்கு வியாபாரி வியாபாரி. ஓடும் கப்பல் 1000 ஆ. உடையும் கப்பல் 1000 1000. உண்மைதான் ஆஹா. கப்பல் லட்சம் ஓடுச்சுன்னா அதுல உடைய கப்பல் ஒரு நாளைக்கு 1000 கப்பல் உடையும் அப்படியேங்க அப்பா. அப்பேற்பட்ட செல்வந்தர் வம்சத்திலே பிறந்த முத்து வைக்கும் செட்டியார் முதற்கடைக்கு வியாபாரி வியாபாரி. போய் பார்த்தோன்னா கடையில எங்களுக்கு தான் எப்பேற்பட்ட வியாபாரிங்க. தங்க வைக்கும் செட்டியார் தனிக்கடைக்கு வியாபாரி ஆ. உண்மைதான். சரிங்க. அம்மா ஓ. அப்படி செட்டியார் வம்சத்திலே பிறந்து பாலக்காய் லிங்கமிடம் அரசையுள்ள செட்டியார் பூசணிக்காய் லிங்கமிடம் பொய் சொல்லாத செட்டியார் பொய் பேச மாட்டோம் வம்பு தும்புக்கு போக மாட்டோம் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டோம் சண்டையே வந்தாலும் எட்ட நொண்ணு தூரம் எட்டி பார்த்து நமக்கு வேண்டாம் வம்பு திரும்பி வந்துருவோம் போன அட எவன் வீடு நாசமா போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஆ. அதாவது சொல்லப் போனா, பொண்ணு ஓடி போனா என்ன மாப்பிள்ளை ஓடி போனா என்ன, பாஸ்கர் போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்பேற்பட்ட செட்டியார் வம்சத்திலே பிறந்து அம்மா 5 அடுக்கு லிங்க போடுவோம் அரணாரி பூசை செய்வோம் பூஜை செய்வீங்க. அரணார பூசை செய்யும் அரணான செட்டியார் 10 அடுக்கு லிங்கம் போடும் பாங்கான செட்டியார் செட்டியார். 8 அடுக்கு லிங்கம் போட்டும் ஈசனை வழிபடும் ஆ. ஈசான செட்டியார் வம்சத்திலே பிறந்து அம்மா அப்படி வணிக செட்டியார் வம்சத்திலே நாங்கள் பிறந்து கண்ணம்மா ஆமாம்மா. சீரும் சிறப்பாக வாழ்ந்து வந்தோம் வாழ்ந்து வருகிறீர்கள். குறை என்பதே கிடையாது உங்க நாட்டுல குறையே இல்ல. உண்மைதான் ஒரு குறை கூட இல்லைங்க. அம்மா சரிங்க. காசு பணம் சொத்து சுகத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது கிடையாது. தயிர் வித்த காசு தண்ட வழியா அடுக்கி வச்சிருக்கிறோம் தண்டவழி அடிக்க வச்சிருக்கீங்க. ஆமா. அதேங்க அப்பா. மோர் வித்த காசு மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கிறோம் மோர் வித்த காசு மூட்டை மூட்டையா அடிக்க வச்சிருக்கீங்க. ஆமா. அம்மா காசு பணத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது என் கணவராகப்பட்டவர் எத்தனை சொத்து சம்பாதிச்சாலும் இந்த வர்ணமலை நான் மட்டும் 21 களஞ்சியம் சம்பாதிச்சு வச்சேன் 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏமா அப்பேற்பட்ட காய்ச்சி பணத்தை வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்ற நீங்க அப்புறம் எதுக்குமா கூத்தாட வந்த? நாடகத்துல அட நாடகத்திலயா? கர்மாந்திரம். நான் கூட என்ன நெசமாலும் நினைச்சுக்கிட்டேன். ஓ, அவ்வளவு சொத்து சுகம் எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க. சரி சரி. அம்மா அப்படி சொத்து சுகமெல்லாம் சம்பாதிச்சு வச்சு நாடு நகரமெல்லாம் இருந்தாலும் காசு பணம் சொத்து சுகம் அச்ச மாளிகை எந்த ஒரு குறையுமே கிடையாது கிடையாது. என்னை பார்த்தால் தெரியுமே தெரியுதுங்க. நல்லா பாடுறா. அப்படி போல அப்படி போல. எல்லாம் மின்னுது. எந்த கடையில திருடுனது? எந்த கடையில வாங்குனது? திருடுனது. அட எந்த கடையில தான் வாங்கிட்டு வந்தீங்க? வெளிநாட்டுல தான் கூட்டுக்காரர் வாங்கிட்டு வரணும். எங்க வீட்டுக்காரரு தங்கம் முத்து ரவணத்தினால வாங்கிட்டு வந்திருக்கிறார் முத்து பவளங்கள். சரி சரி. கண்ணம்மா அப்படி சீரும் சிறப்பாக வளர்ந்து என்னை திருமணம் செய்து கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது தெரியுமா? எத்தனை காலம்? கண்ணம்மா எனக்கு திருமணத்தை செய்து 60 ஆண்டு காலம் ஆகிறது. 60 வருஷம் ஆயிடுச்சு. உண்மைதான். சரி சரி. எனக்கோ 80 வயது ஆகிறது. கண்ணம்மா ஓய். இப்ப இந்த 60 ஆண்டு காலத்துல எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு சொன்னனே ஆனால் எனக்கும் ஒரே ஒரு குறை உண்டு உள்ளது. என்னம்மா குறை? கண்ணம்மா